பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. இதற்கெல்லாம் காரணம் நீதான். இவ்வளவு தூரம் டேய் ஓடப்பல்ல அவன் கூட போய் அங்கங்க வாழைப்பழம் திருடி தின்னுபிட்டு தேவையில்லாதெல்லாம் ஏமால பழி போடுற. இது காரணம் இவன் தான்மா, இவன் சரி கிடையாது. நாடா அதான் பழமொழி கூட சொல்லுவாங்க. ஐயோ நல்ல பழமொழி இங்கே இருக்குது, இங்கே வர மாட்டேங்குது. இரமாரம் கடவை எங்க வீட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சான் பக்கத்து வீட்டுக்காரன். பயமா எனக்கு சொன்ன நீ நான் போய்கினே இருந்தா என்ன கோவத்தில் தான். ஆனா நீ சொன்னே திரும்ப மாட்டேன்னு அதுமா சொன்ன பாரு பயமொழி. இரமாரங்காட்டுக்கு எங்க வீட்டுக்காரன் இஸ்து போட்டாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப இரமாரங்காட்டு இவரு பக்கத்து நானா செவிடியா நான் உதவ வாங்கணும்னே சொல்லி என்ன வர வச்சாங்க. விட மாட்டேன் தேவடியா, விட மாட்டேன். அவளுக்கு ஆட்டா எனக்கு நான் ஆட்டுறேன் அவ்வளவுதான். என்ன பண்ண சொல்றேன், விட மாட்டேன். புதுசா ஆஸ்பத்திரி தந்துக்கிறாங்களே எங்கப்பா. ஐயோ மொத்தம் ரணமாக்குது பின்னாடியா, ரணமாக்குது பேக் சைடா. ஆமா ஒண்ணும் முடியல. என்ன சாப்பிட்டீங்க? அம்மா எதுவுமே சாப்பிடலப்பா. ஒரு கடையில போய் 2 வடை வாங்கி சாப்பிட்டு. வடை வாங்குனீங்களா? அது காத்துல வச்சு பெசல் அடிக்குதுப்பா. ஏங்க கைண்டி எட்டு போனா பம்ப் செட் மாதிரி அடிக்குது. வடை சாப்பிட்டா வடை சாப்பிட்டதுனால இப்படி சொல்றீங்க. ஆமா ஆமா என்ன ஆச்சு? அந்த வடையில பூனை மாசு இருந்துச்சுன்னு நினைச்சேன். அப்புறமேட்டு போய் கடையில போய் பார்த்தா தான் தெரியுது வடை சுடுறன்னு ஒரு கையே கிடையாதுப்பா. அட பாவி, ஒரு கையில வடை சுடுறான், மவள்றான் தட்டுறான் போடுறோம், மவள்றான் திட்டுறான் போடுறோம், மவள்றான் தட்டுறான். அப்பதான் நான் நினைச்சாடாடா நான் சாப்பிட்டது பூனை மாசுலாம் அக்குள் மாசு. அது காத்துல வச்சு அச்சிங்க எடுக்குது. என்னங்க என்ன ஆச்சு? என்னாச்சு? கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு பின்னாடி. சில்லுங்க பேரு என்ன சில்லுன்னு தொட்டு பக்கத்துல நான் பச்சி வந்திருக்கேன். ஏம்மா எல்லாம் செய்யணுமா? செய்யணுமா? ஆமா டாக்டர் எங்கம்மா? டாக்டர் இருக்காங்க. பேஷண்ட் என்ன பண்றாங்க? பேஷண்ட் பாத்துறாங்க. பேஷண்ட பாத்துன்னு இருக்காங்க. பேஷண்ட் உள்ள ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே கூடு கூடு. மேடம் ஓ மேடம் 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 என்னங்க மேடம் பயப்படுறீங்களா? யார் இந்த ஆளு? பேஷண்ட் மேடம். காசல பேசல அடிக்குதுமா, நிக்கலமா போயினக்குது. பேஷண்ட் மாதிரி என்ன இந்த ஆள் மூஞ்சி கஜலா அங்கே வந்துச்சு, அங்கேயும் போய் வெந்து கிடக்குது எல்லா இடமும். வயிறுலாம் என்னது? எல்லாம் உப்பி போச்சு. ஆமா நீ என்ன சாப்பிட்ட உனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு? வடை சாப்பிட்டமா அந்த கம்யூனிட்டி ஒரு கையில் அது அக்கல்லே வடை சுட்டுக்கிறேன். ஏன் பாத்தி வேணான்னு சொல்லிட்டு நான் பார்க்கலம்மா, வாங்கி சாப்பிட்டு போய் தான் தெரிஞ்சு அவன் ஒரு கையில் சுட்டான்னு. அது நிக்காது போய்ங்குது, கொஞ்சம் பாரு. சரி 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 பாருமா, துட்டுலாம் கிடையாது. இல்லப்பா நாங்க ஃப்ரீயா தான் பாக்குறோம். அப்புறமா ஃப்ரீயா தான் பாக்குறோம். எல்லாம் கிடையாது, மொத்தம் ஃப்ரீ தானா? எல்லாமே ஃப்ரீ தான். உனக்கு என்னென்ன இருக்குது எல்லாமே பாப்பாங்க. எல்லாம் ஃப்ரீ தான். வாங்க, மொத்தம் ஃப்ரீ தானா? ஆமா ஃபுல்லாவே ஃப்ரீ தான். என்ன மொத்தம் ஃப்ரீனா என்னன்ற எல்லாம் கேட்டுமா, மாத்திரை மருந்துக்கு இந்த தடவுத்துக்கு இதெல்லாம் கேட்டேன். உங்களுக்கு எங்க அடிபட்டு எல்லாமே ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீனோ எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. டவுட்லாம் வேணா, நீ செக் பண்ணு. அடிபட்ட இடம்லாம் காட்டுங்க, எங்கெங்க அடிபட்டு இருக்காங்க. ஹலோ சரி முடிச்சோன்னு என்ன பண்ண இப்ப நீ? நான் தொங்கிதான் பேசினா மழுக்கு பார்க்க வேணா, அப்படியே வாய் திறந்துட்டு வந்துடுறேன். ஓஹோ சரி சரி பாரு. அப்பா என்னம்மா என்ன இப்ப பண்ண நீ? எங்க நோய் அதிகமாகுது அங்க தானே வச்சு பாப்பீங்க. பிங்குதான் பிரச்சனை, அங்கதான் வைப்பீங்க. நீ எழுந்தான் சனி முடிச்சோன்னே உட்காரு. உட்கார்றா. எந்த நோயா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எது எங்க வச்சு பாக்கன்னு எனக்கு தெரியாது. பாப்பாங்க நீ தானே வந்து பாக்கலாம். இங்க அச்சிங்கத்துக்கு இங்க வச்சு பாக்க வச்சு பார்த்தா சரியாயிடும். தெரியும். அடிக்குதா? மூச்சு இழுத்து விடுங்க. அடிக்குதா? மூச்சு இழுத்தா போடும். லைட்டா எப்படி அடிக்குதா? லைட்டா மூச்சு இழுத்து விடு. ஐயோ ஐயோ முதல்ல ரொம்ப இழுக்காதீங்க, மெதுவா இழுத்து விடுங்க. சரி விடு. டாக்டர் அம்மா ஏன் கை பிடிச்சிங்கன்னு தெரியுமா? எதுக்கு பிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். இவன் இவ்வளவு சோப்பாக்காரன்னு மடிக்கு போட்டலான்னு பாருங்க. சனி முடிச்சோன்னே டேய் நாடி துடிப்பு பாத்துடா. நாடி துடிப்பு அடிக்குதா? என்னது நாடி துடிப்பு? நாடி நல்லா கரெக்டா வருது. நீ எதுவும் பயப்படாத. சரி சரி நல்லா தரேன். கண தரங்க.
கண்ணடிக்கிறாங்க எது கண்ணடிக்கிற நீ நாடியில நரம்பு தச்சு அது அடிச்சுங்குது. அண்ணன் நோண்டிடுவேன் கத்தி விட்டு இங்க எது கையில வைக்காதீங்க பாருங்க பாருங்க லைட் கொடு லைட்டா வாய் தோற நல்லா ஓபன் பண்ணு வாய் வாய் உள்ள விட பாருங்களா? ஆமா வாய் தரங்க வாய் காட்டு லைட் அடிச்சு பாக்கலாம். இங்க போய் இங்க வாய பாத்துங்கறீங்க. வாயில எல்லாம் பல்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறாங்க. வாய் உள்ள எதனா இருக்குதா நாக்குல கிருமி எதனா இருக்குல்ல வா காட்டு. அம்மா எங்க எல்லாம் வாங்க நீ ஊசி மாட்டு போடுமா. வாய் தரடா நீ எலி போடு. வாய் தரடா வாய் தரங்க. பத்தா செங்கல்பட்டு ஆஸ்பத்திரி மேரிக்குது. அவங்க கூட அந்த கத்துக்கு வராங்க போய் டாக்டரா அவங்க கிட்ட ஒருத்தனை படுக்கு போட்டு சொல்லி கூத்து கிடப்பாங்க. அது மேரிக்குது. நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க நல்லா பார்க்கணும். சரி வாய் தரங்க நல்லா வாய் தரங்க. ஆ ஐயோ நீ முடிச்சோனே ஏய் என்ன பேட் ஸ்மெல் வருது ஒரே ஸ்மெல். பல்லு வளக்கறே இல்ல நீ? நான் எங்க வளக்குறேன். ஏன் பாத்து தூங்கி வந்து வரேன். ஐயோ பாவி சாப்பிடலாம் எப்படி? அது உள்ள போயிட்டது. வெல்ல படாம விட்டு அமிச்சிடுவேன். ஆமா மீதி பேர்ல படு படு. என்னாச்சு என்னாச்சு நட கொஞ்சம் லீக் ஆகுது. அதுக்காடா அந்த பிரசவத்துக்கு கத்தல பரவாயில்லை. ஊசி எதனா உண்டா? மாத்திரை இல்ல இன்ஜெக்ஷன் பண்றேன். இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுப்பாங்க வாங்கி போங்க. டிப்ஸ் ஒன்னு போட்டுறேன். ஆமா ஏன்னா அந்த ரெண்டு பாட்டி போறது உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும். உன் டயர்டா இருக்கும். ஹெவி டோஸா போட்டுறேன் மேடம். போடுங்க நல்லா குடி சொல்றேன். அவளை குடிச்சுக்கங்க. நல்லா தம்மா இருக்குதுதான். அடிக்கடி நோய் வரணும் போல இருக்குது. எதுக்கு? சூப்பரா இருக்குதா? இது போல நர்சிங் புடிச்சிருந்தா அழகா சூப்பரா இருக்குது. டாக்டர் அப்பப்போ வரலாம் நோய் டம்ளர். ஊசியே போடல எங்க போட்டாங்க போட்டாங்க கூட அமைதியா இருக்கறா நீ என்னடா பாவி நீ 10க்கு லகலகன கட்டற ஒரு 10க்கு வா 10க்கு வா பேஷண்ட் புடிங்க எதுவாங்க ஏங்க என்ன தெரியாத கத்துக்குடி டாக்டர் வந்து மாட்டிங்க. ஏங்க தேச்சு விடுங்க. ஐயோ சத்தியமா சொல்றாங்க. உங்க ஆஸ்பத்திரி யாரும் பேஷண்ட் வர மாட்டாங்க. வந்தா கூட உயிரோட போக மாட்டாங்க. மொத்தம் கத்துக்குடி டாக்டர். இப்பதான் வந்தீங்க. ஏய் தேச்சு விடுங்க. அப்படியே நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன ஊசி வச்சு எங்க சொருறா போய். ஏமே பேசிண்டா ஊசி வச்சு 1 ரூபாய் கூட இல்லையா? அக்கா சரிடி அக்கா நீ முதல்ல வர பேஷண்ட் இந்த மாதிரியா இருக்கலாம். நம்மளுக்கு தலைவலி பேஷண்டாவா இருக்கலாம். விடாதீர்கள் கோடுகள். இதுதான் நைட்டி. நைட்டி ஆமா வா. ஆமா நைட்டி போட்டு வந்துக்கறா. அது கூட இப்படியா ரெண்டு பக்கம் கிஞ்சி போயா? அது ஒரு பக்கம் கிஞ்சி அவன பக்கம் கிஞ்சி அது கிஞ்சினே போகுது. பெண்ணானி இன்னொரு ரெண்டு நாள் அடுத்த வீட் போயானா புடிப்பா. புடிப்பா. வாங்க பாய் படி. சூப்பரா இருக்கு. என்ன விடுங்க லாஸ்ட்ல போகும்போது ஒன்று தூராச்சு விட்டுருங்க. இப்போ எதுவும் கடிக்காதீங்க. நான் வாங்கினேன் நானு. இதுக்கப்புறமா வாழலையா? இவர் உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? நான் எப்பவுமே மென்டல் லூஸு பைத்தியக்காரல தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் தான் எங்க போனாலும் கேட்க மாட்டான்ல. அப்ப நான் லூசா? மென்டல் நீ யார் மென்டலா? யார் இவரு? அவரு அவர்தான். எங்க அண்ணன் இருந்தாங்களா ரோஜா? அவங்க காலி ஆத்திங்க இல்ல? ஐயோ அவங்க என்னடா நீல மென்ஸ்னா நீ? மென்ஷனா நீ? ஏய் பியா. இல்ல உன் தங்கச்சி செத்துட்ட. ஒரு போன் பண்ண கூடாது சாவுக்கு. நானு சாவச்சுதான் நீ தானே? ஏன்டா மித்ரா விட்டுக்கார? நீயும் என் மச்சான சேர்ந்து நீ என் தங்கச்சியை சாவச்சிட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன விட்டுடுங்க please. நீ எது பண்ணா பாரு உன்ன அந்த உண்மையை சொல்லிடுறேன் நான் ப்ளீஸ். நான் சொல்லிட்டு பிறகு எனக்கு எரிக்கடிங்க. இல்லைன்னா எங்க அம்மாவை நாளைக்கு நான் நாடகத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். சொல்லி விட்டுருவேன் எங்க அம்மா கிட்டே. வாழ்க்கையில என்ன சொல்லணும்? யாரா சொல்லு. அத்தா அவர் போய்க்கிறாரு. நான் ஒரு பொய் சொல்லி உங்ககிட்ட வாழ்ந்துட்டேங்க. நின்டா என்னன்னு கேக்குறாரு. ஐயோ அது என்ன தெரியுமா? நான் ஒரு 4 பேர் வச்சிருந்தேன். யார் யாருன்னு கேக்குறாரு. யார் யார் தெரியுமா? மிலிட்டரிக்காரு ஒண்ணு இன்னும் 3 பேர் யாருன்னு கேக்குறாரு. என்ன வச்சில்லையா? ஐயோ மிலிட்டரிக்காரு. அப்புறம் ஏக்கா மறந்து போயிட்டு யாரு? எல்பறான். ஹெல்ப்பரு 2. பால்காரு 3. டாக்டர் இல்லடா டிரைவர். 4. டிரைவர்
இவங்க 4 பேர் வச்சிருந்தேன். அதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஆட்ட பார்க்கலாம், நான் யாரை வச்சிருந்தேன் அது தெரிஞ்சு. கரெக்ட். சரி, நாங்க பண்ணது நல்லது இருந்திருக்கும் கெட்டது இருந்திருக்கும். நல்லது மட்டும் எடுத்துங்க, கெட்டதெல்லாம் இங்க விட்டு போயிடுங்க. அப்புறமாட்டி அந்த ஏத்துமாங்க. நான் வாரேன். இருடா தாபர் எப்படியா? தூத்துக்குடி கொத்தனாரு போட்டு